பங்குச்சந்தைன்னா பயமா இருக்கா? எப்படி கத்துக்கிறதுன்னு தெரியலையா? உங்க எல்லா சந்தேகங்களுக்கும் பதில் சொல்லப் போறோம். முதலீடு செய்ய ஆசைப்பட்டீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு புரிய வைக்கிறோம். சரி, இதோ ஆரம்பிக்கலாம். பங்குச்சந்தைன்னா என்னன்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். சுலபமா ஒரு கடையோட உதாரணம் சொல்லி புரிய வைக்கிறேன். நீங்க ஒரு கடை திறக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த கடையில நிறைய பொருட்கள் இருக்கு. அதை நடத்த பணம் வேணும். உங்க நண்பர்கள் கிட்ட, உறவினர்கள் கிட்ட கடன் வாங்கலாம். இல்லன்னா கடையில கொஞ்சம் பங்கு கொடுங்கன்னு சொல்லலாம். அப்படி பங்கு கொடுத்தா அவங்களுக்கும் கடையில ஒரு உரிமை இருக்கும். கடையை நீங்க நடத்துவீங்க. ஆனா அவங்களுக்கும் கூட லாபத்துல கொஞ்சம் வரும். பங்குச்சந்தை அப்படிங்கிறது அதே மாதிரி தான். பெரிய கம்பெனிகள் பணம் தேவைப்படும் போது அவங்களோட பங்குகளை விற்கும். நாம் அதை வாங்கலாம். அதுவே அந்த கம்பெனியோட ஒரு சின்ன உரிமையா இருக்கும். உதாரணமா ஒரு டீ கடை இல்ல ஒரு ஆடை கடை. இப்படி கம்பெனிங்க எல்லாம் பங்குச்சந்தையில இருக்கும். புரிஞ்சுதா? சரி, அதுக்கு முன்னாடி முதலீடு பண்றதுன்னா என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இப்போ ஏன் முதலீடு பண்ணணும்னு பார்க்கலாம். பொதுவா பணத்தோட மதிப்பு காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதைத்தான் சொல்றாங்க. அதாவது இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்குறத வருஷக்கணக்கில் 120 ரூபாய் கூட ஆகலாம். உங்க பணம் அப்படியே இருந்தா அதோட வாங்கும் சக்தி குறைஞ்சிடும். இதனால தான் பணத்தை முதலீடு பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு பொன் நகை வாங்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா பங்கு சந்தையில போடலாம். இல்லைன்னா நிலம் வாங்கலாம். இப்படி முதலீடு செஞ்சா பணத்தோட மதிப்பு குறையாம இன்னும் அதிகமா இருக்கும். உங்க அப்பா அம்மா காலத்துல 10 ரூபாய்னா என்ன வாங்க முடியுமோ அதே மாதிரி தான் இன்னைக்குமே வாங்க முடியும். இதுதான் முதலீடோட முக்கியமான நோக்கம். சரி, இப்போதைக்கு சந்தை எப்படி இயங்குதுன்னு பார்க்கலாம். பங்கு விலை ஏன் அடிக்கடி ஏறி இறங்குதுன்னு நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கு. இதை ஒரு சின்ன உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். நினைச்சுக்கோங்க, உங்க ஊர்ல ஒரு பழம் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்போ அந்த பழத்துக்கான தேவை அதிகமாகும். தேவை அதிகமா இருந்தா பழ வியாபாரி விலையை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துவார். அதே மாதிரி தான் பங்கு சந்தையிலையும். நிறைய பேர் ஒரு பங்கு வாங்க நினைக்கினா அதோட விலை ஏறும். இப்படியே ஒரு கம்பெனி சரியா செயல்படலன்னு எல்லாரும் நினைச்சா அதுக்கு தேவை குறையும். அப்போ அந்த பங்கா விலையும் இறங்கும். உதாரணமா நீங்க ஒரு சைக்கிள் கம்பெனில முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா புது மாடல் சைக்கிள் நல்லா போகாததுனால பங்கு விலை கீழே இறங்கலாம். இல்ல ஒரு பிஸ்கட் கம்பெனி புதுசா நல்லா விற்றுட்டா அதோட விலையும் ஏறும். இதுதான் சந்தை இயங்குற விதம். சரி, இப்போ நம்ம முதலீடு பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? அது பல பேரோட பணத்தை சேர்த்து ஒரு பெரிய குடோன்ல போட்டு அதுல பங்க்ஸ் கம்பெனிஸ்ல முதலீடு பண்ணுவாங்க. சின்ன முதலீட்டாளர்கள் கூட இதுல இணையலாம். எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதோட அர்த்தம் என்னன்னா ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சமா பணம் போடுறது. உதாரணத்துக்கு உங்க காபிக்கு செலவு பண்ற 100 ரூபாயை ஒரு மாசம் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம். இல்ல நீங்க ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குறதுக்கு 50 ரூபாய் எடுத்தா அதையும் ஃபண்ட்ல போட்டுடுங்க. இதனால உங்க பணமும் கொஞ்சம் கொஞ்சமா வளரும். பெரிய தொகை தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமா போடும்போது சந்தை எப்ப ஏறி இறங்கினாலும் பயப்படாம இருக்கலாம். இது ஒரு நல்ல ஆரம்பம். சரி பாருங்க, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லணும்னா, கூட்டு வளர்ச்சிங்கிறது ஒரு பனிப்பந்து மாதிரி. சின்னதா ஒரு பனிப்பந்தை உருட்ட ஆரம்பிக்கிறீங்க. அது ரொம்ப மெதுவா நகரும். ஆனா நீங்க உருட்டின வேகத்துல அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக ஆரம்பிக்கும். அப்புறம் என்ன நடக்கும்? தரையில உருளும்போது அதுல நிறைய பனி ஒட்டிக்கிட்டு இன்னும் பெருசாகும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த சின்ன பனிப்பந்து ஒரு பெரிய மலையா மாறிடும். அதான் கூட்டு வளர்ச்சி. உதாரணத்துக்கு நீங்க சின்ன வயசுல 1000 ரூபாய் முதலீடு செஞ்சீங்கன்னு வச்சுக்குவோம். வருஷத்துக்கு 10% லாபம் கிடைச்சா பல வருஷம் கழிச்சு அது நிறைய ஆயிரமா இருக்கும். அதே மாதிரி ஒரு நண்பர் அந்த 1000 அப்புறம் போட்டுட்டாங்கன்னா பெரிய வித்தியாசம் தெரியும். சீக்கிரமா ஆரம்பிச்சா நேரம் உங்களுக்கு சாதகமா வேலை செய்யும். சரி, நாம இப்ப ரிஸ்க் அண்ட் பொறுமை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். முதலீடு செய்யறதுல இது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ரிஸ்க்னா என்ன? அதாவது இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க சந்தை எப்பவும் ஏறிட்டே இருக்காது. சில நேரம் கீழே போகும், உண்மைதானே. ஆனா பொறுமையா இருந்தா அது சரியாகிடும். உதாரணத்துக்கு உங்க நண்பர் ஒருத்தர் புதுசா ஒரு கம்பெனில முதலீடு செஞ்சாரு. உடனே விலை குறைஞ்சு போச்சு. அவர் பயந்து எல்லாத்தையும் வித்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி நல்லா வளர்ந்தது. இதுல ரிஸ்க் இருக்கு. ஆனா பொறுமை இருந்தா லாபம் கிடைச்சிருக்கும். இன்னொரு உதாரணம், நீங்க ஒரு செடியை நட்டிருக்கீங்க. அது உடனே பலன் தராது. ஆனா நீங்க தொடர்ந்து தண்ணி ஊத்தி பார்த்துக்கிட்டா அது பூக்கும், காய் தரும். அதே மாதிரி தான் முதலீடு. ரிஸ்க் வரும். ஆனா பொறுமையா இருந்தா சந்தோஷம் கிடைக்கும். நான் எந்த வருமானத்தையும் உறுதிப்படுத்த முடியாது. சரி, இப்போதைக்கு சந்தை கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா நிறைய புதுசா முதலீடு பண்ண வரவங்க சில தப்புలు பண்ணிடுறாங்க. அதை பத்தி பேசலாம். பொதுவா எல்லாரும் ஒருத்தன் கிட்ட கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்த நாளே லாபம் வந்துருன்னு ஏதோ ஒரு விளம்பரம் பார்த்து வாங்கணும்னு நினைப்பாங்க. அது போயோ ரொம்ப தப்பு. யாரோட பேச்சையும் கேட்டு உடனே வாங்காதீங்க. உதாரணத்துக்கு உங்க நண்பர் ஒரு பங்கு வாங்குறாரு. இது நல்லா இருக்கும்னு சொல்றாரு. நீங்களும் வாங்குறீங்க. அப்புறம் போச்சு. இல்ல நீங்க ஒரு கம்பெனியை பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம வாங்கி இருக்கணும். அதுவும் தப்பு. கடன் வாங்கி முதலீடு செய்யாதீங்க. உங்க பணம்ல மட்டும் முதலீடு பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோங்க. ஆராய்ச்சி பண்ணுங்க. முக்கியமா பொறுமையா இருங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரி, முன்னாடி பங்குச்சந்தை பத்தி பேசினோம். இப்ப கொஞ்சம் முக்கியமான விஷயம். மோசடிகளை தவிர
பங்குச்சந்தையில நிறைய பேர் பணம் சம்பாதிக்க ஆசைப்படுவாங்க. அதனால சில மோசடி கும்பல்கள் உங்களை ஏமாத்த தயாரா இருப்பாங்க. யாராவது உங்களுக்கு திடீர்னு ஒரு பங்க பத்தி சொல்லுவாங்க. இது வெறித்தனமா ஏறப்போகுது. இன்னும் சத்தம் போடுவாங்க. நம்பிடாதீங்க. உதாரணத்துக்கு உங்க நண்பர் ஒரு சூப்பர் குருஸ் தெரியும் சொல்லி அவரோட சொல் கேளுங்க. கண்டிப்பா பணம் வரும்னு வற்புறுத்துறாரு. நிதானமா யோசிங்க. இன்னொரு உதாரணம், ஆன்லைன்ல ஒருத்தர் நான் பங்குச்சந்தை மாஸ்டர் எனக்கு தெரியாதது இல்லைன்னு வீடியோ போடுறாரு. அதுலயும் கவனம். நீங்களே ஆராய்ச்சி பண்ணுங்க. நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. யாருமே உங்களுக்கு காசு தர முடியாது. உங்க பணத்தை நீங்க பத்திரமா வச்சுக்கணும். சந்தேகம் இருந்தா கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. சரி, இப்ப நியூஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம முதலீட்டு மனநிலையை பத்தி கொஞ்சம் பேசலாம். சந்தை எப்பவும் மேல போகாது, கீழேயும் போகும். அதனால பதட்டப்படுறது இல்லாம நிதானமா இருக்கணும். மனசு அமைதியா இருந்தா தெளிவா யோசிக்க முடியும். அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டீங்க. ஒரு நல்ல கம்பெனில முதலீடு பண்ணி அதை ரொம்ப வருஷம் வச்சிருக்கணும். அதுதான் லாபம். உதாரணத்துக்கு உங்க தாத்தாவுக்கு ஏதாவது சின்ன கடை இருந்தா வருஷக்கணக்கில் பார்த்துருக்காரு இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு ஃபியூச்சர் ஃப்ரெண்ட், ஒரு நல்ல பேங்க். இதுல முதலீடு பண்ணா கண்டிப்பா பலன் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சேமிங்க. நம்பிக்கையோட இருங்க. சந்தை மேல போறதுக்கும் வரதுக்கும் உங்க மனசு மாறக்கூடாது. அதுதான் முக்கியம். வாங்க, பங்குச்சந்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புறோம். உங்க முதலீட்டுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புது வீடியோக்கள் வரும்போது உங்களுக்கு அறிவிப்பு வரும்.